வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம், தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிடுச்சு, இவிஎம்மில் பெரிய முறைகேடு பண்ணுது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி நிறையா ஃபோர்ஜரி பண்ணுறாங்கன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினதெல்லாம் தெரியும். திடீர் திருப்பமாக உச்சநீதிமன்றமே ஒரு தேர்தலை ரத்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது ஜெயிச்ச பிஜேபி வேட்பாளர் தோத்துட்டார், தோத்த காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிட்டார். என்னங்க அது ஆச்சரியமாகுது அப்படின்னா அப்படி தான். அப்போ எப்படி இது நடந்தது? அப்போ ஓட்டிங் மிஷினில் ஏற்கனவே எண்ணும் போது பிஜேபி வேட்பாளர் ஜெயிச்சதா சொன்னீங்க, இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிட்டார், எப்படிங்க நடந்தது? இப்போ என்ன ஆச்சுங்க அப்படின்னா, அந்த காங்கிரஸ் வேட்பாளர் பதவி ஏற்றுக்க சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. என்னங்க கோர்ட்டுக்கே வந்து இவிஎம் கொண்டு வந்து கோர்ட்லேயே எண்ணி பார்த்தாங்கன்னா, நாம கோர்ட்லேயே எண்ணி பார்த்தாங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடி என்னது, அது சண்டிகர் மாதிரி. சண்டிகரில் உங்களுக்கு தெரியும் மேயர் தேர்தல் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி தோற்று போச்சு, பிஜேபி ஜெயிச்சிருச்சுட்டாங்க. மேலே இருக்க கேமராவை மறந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி அதை கூட தெரியாமல் ஆஃபீஸர் இருந்திருக்கார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஒரு ஆஃபீஸரு அது கூட தெரியாமல் இருந்திருக்கார். அப்புறம் தான் அவர் போட்டது திருட்டு ஓட்டுன்னு கண்டுபிடிச்சி ஆம் ஆத்மியை பதவி ஏற்க சொன்னது உச்சநீதிமன்றம். உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இவிஎம் எப்படி வந்தது, இவிஎம்மில் எப்படி ஃபோர்ஜரி பண்ணாங்க, இது எங்கே நடந்தது, ஹரியானாவில் நடந்த முறைகேடு என்ன, ஹரியானா மட்டுமா, இதே மாதிரி தான் இந்தியா முழுக்க நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி சொல்லும் போதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இதற்கு என்ன பதில்? அதாவது என்னென்னா, ஓட்டு வந்து உள்ளே தூக்கி போட்டு எலக்ட்ரானிக் மிஷினில் தில்லாலங்கடி பண்ணுறது ஒரு விஷயம். இது அப்படி இல்லை. ஜெயிச்ச வேட்பாளரையே, அதாவது ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறார், காங்கிரஸுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறார், ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கல்வானா லக்கு அப்படிங்கிற தொகுதியில். தோத்தது யார்? குல்தீப் சிங் அப்படிங்கிற ஒருத்தர். அந்த குல்தீப் சிங்கை வந்து தோத்துட்டாருன்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சு ஒரு 10 நிமிஷத்தில் காங்கிரஸ்காரங்களாம் வெற்றி கொண்டாட்டத்தில் வெளியில் போயிட்டுருக்காங்க. அவங்க போன உடனே மறுபடியும் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருப்பார், அவர் சொல்லிட்டார், இல்லை இப்போ தான் எண்ணி பார்த்தோம், மறுபடியும் பிஜேபி தான் ஜெயிச்சிருச்சுட்டாங்க. வெளியில் போனவங்கள ஒரே குழப்பம், என்னப்பா இப்போ தான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி இவங்க உள்ளே வராரு, யார்? காங்கிரஸ்காரங்க உள்ளே வராங்க. நாங்கள் தான் ஜெயித்தோம், எப்படி நீங்கள் இதுக்கு இல்லை, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் எண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே வேகமாக அந்த பிஜேபிக்காரங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். எப்படி? அப்போ இவங்க கோர்ட்டுக்கு தானே போவீங்க, போங்க, கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். எவ்வளோ நாள் நடக்கும்? நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், நிறைய கேஸை நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டிலே நிறைய கேஸை பார்த்துருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் விருதுநகரில் விஜய் பிரபாகரன் கேஸ் போட்டது, அப்புறம் இன்பதுரை அவர்கள் கேஸ் போட்டது, நிறைய கேஸ் நம்ம நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே தான் ரிசல்ட்டே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவர் கூட கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து போன அதிமுக ஆட்சிலேயே அது செல்லாது அப்படின்னா கேஸ் போடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இந்த ஓட்டிங் மிஷினில் நடந்த தெல்லுமுள்ளு வெளியில் வந்திருக்கும் போது இந்த விஷயம் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது நடந்தது எப்படி அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம், இப்போ இந்த எஸ்ஐஆர் அவரில் வந்து பிரச்சனை நடந்த உடனே 65 லட்சம் பேரை நீக்கியிருக்கீங்களே, அந்த 65 லட்சம் பேரை செவ்வாய்க்கிழமை இணையதளத்தில் வெளியிட சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டுச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் அவசரமாக தேர்தல் ஆணையம் முறையிட போதான் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை இருக்குது. என்ன முறையீடு? இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா டைம் உடனே நீங்கள் கொடுக்க முடியாது. 65 லட்சம் வந்து உடனே கம்ப்யூட்டரில் ஏற்றது சிக்கல். ஏன்னா கம்ப்யூட்டரில் தொழில்நுட்ப வசதியெலாம் பாவம் தேர்தல் ஆணையத்துக்கு கம்மி. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலெலாம் வச்சு மோடி வந்து தேர்தல் செலவை குறைக்கும் போது தேர்தல் ஆணையத்துலேயும் இந்த கம்ப்யூட்டரு இதெல்லாம் டெக்னாலஜியோடு இருக்காது, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி கூட இருக்காது பொழுது. அதனால் அவங்க மெதுவாக தான் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு 2 மாதம் எடுக்கும், அதை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்குன்னு கூட சொல்லலாம். என்ன நடக்க போகுது என்று தெரியவில்லை. முதல்ல இந்த சம்பவத்தை பேசிட்டு அதுக்கு போவோம். இந்தியாவில் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதுவும் தேர்தல் ஆணையத்தின் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நடந்துக்குது. ஒரு தேர்தலில் ஜெயிக்கப்பட்ட ஒருவர் கொஞ்ச நாள் ஆஜான உடனே தோத்தவர் ஒரு கேஸ் போடுவார், 45 நாளுக்குள்ளே அப்பீல் பண்ணலாம், கேஸ் போடுவார். அது கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, ஒருத்தர் தோத்தவர் கேஸ் போட்டார்னா ஜெயித்தவருக்கு சார்பாக தான் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் இல்லை, உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ முடிவெடுக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 3-4 வருஷம் பதவியில் இருந்திருப்பார். அது வந்து சரி வராதுங்க. அது இது வரைக்கும் நடந்த விஷயம்லாம் அதுதான். தமிழ்நாட்டில் நடந்த விஷயமாகட்டும், வட இந்தியாவில் விஷயமாகட்டும், எல்லாம் அதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஹரியானாவில் நடந்த ஒரு விஷயம், ஹரியானாவில் நடந்த ஒரு பஞ்சாயத்து தேர்தல். அந்த பஞ்சாயத்து தேர்தலில் வந்து 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. நடந்தது பானிபட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டு, பவனா லக்கு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது. ஓட்டிங் மிஷின் வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா தான் ஹைடெக் ஆகிடுச்சு, எல்லாமே ஓட்டிங் மிஷினை வச்சு தான் பண்ணணும், ரைட். அதில் என்ன பண்ணுறாங்க, குல்தீப் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் ஜெயிச்சிட்டதா அறிவிச்சிட்டாங்க. 51 வாக்கில் அவர் ஜெயிச்சிட்டதா, சரி தோத்துட்டு தான் அறிவிச்சிட்டாங்க. குல்தீப் சிங் தோற்று போயிட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்லாம் ஜெயிச்சவர் போயிட்டார்.
போனதுக்கப்புறம் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து இல்லை இதை யார் தோத்தாங்களோ அந்த குல்தீப் சிங் 51 ஓட்டில் ஜெயிச்சிட்டாருன்ட்டாங்க. அந்த காங்கிரஸ்காரங்க வெளியில் போனவங்க மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. என்னங்க ஜெயிச்சிட்டேன்னு சொன்னீங்க, எப்படிங்க அது பட்டாசுலாம் வாங்கி வெடிக்கிறதுலாம் கொண்டாடுறது கிடையாது. இல்லை நாங்கள் இப்போ தான் எண்ணி பார்த்தோம், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, பெரிய பிரச்சனை கிளப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் பேசி பார்த்து நம்மலாம் ஒரு ஓட்டெல்லாம் பண்ணிடலான்ட்டு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே உடனே ஒரு ஆர்டர் போட்டாங்க. யார்? குல்தீப் சிங் அவர்கள் ஜெயிச்சு விட்டாருன்னு அவருக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவர் கேஸ் போடுறாரு. கேஸ் தானே போடுவா, அது போட்டுக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாக்காளர் அந்த மிஷினை வந்து நீங்கள் வந்து அப்சர்வரில் வச்சிடணும். அது வந்து தேர்தல் ஆணையம் இருந்தால் கூட, தேர்தல் ஆணையம் நினச்சா கூட அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதை எடுத்து நோண்டலாம் முடியாது. அது வந்து அஃபீஷியலாக அது வந்து ஒரு ஆவணப்பொருள் மாதிரி ஆயிரும். கோர்ட்டில் இருக்குது கேஸ். இப்படி போயிட்டு இருக்கும்போது கேஸ் நடக்குது. நீ கேட்கலாம், 2022 அவர் பதவியெல்லாம் எடுத்துட்டார், 23, 24, 25 இப்போ கேஸ் வருது. இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் போகுது. ஹைகோர்ட்டில் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, தோத்தவர் பிஜேபி காங்கிரஸ்காரர், அவர் என்ன பண்ணுறாரு, உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு போடுறாரு ஹரியானாவில். அதுக்கப்புறம் ட்ரிபுனல்லையும் வழக்கு போடுறாரு. ட்ரிபுனலில் என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் நீங்கள் எண்ணுங்கன்னு இருக்காங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வரும்போது அதெல்லாம் எண்ணலாம் முடியாதுன்ட்டாங்க. ஹரியானா உயர்நீதிமன்றம் எண்ணுவதற்கான வாய்ப்பில்லை, ஏற்கனவே ஜெயிச்சவர் தான்ட்டாங்க. இவர் உடனே கோபமாகி உச்சநீதிமன்றம் போகிறார். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை யார் விசாரிக்கிறாருன்னா நீதியரசர் சூரியகாந்த். நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தமான விஷயத்தை இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை எல்லாரும் 65 லட்சம் பேரை காட்டுங்கன்னு சொன்னது அவர் தான். அடுத்து கவாய்க்கு அப்புறம் அடுத்து ஒரு 2 வருஷத்தில் அவர் தான் வந்து தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க போகிறார். அவர் அமர்வு 3 பேர் அமர்வு. என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரிங்க நீங்கள் ஜெயிச்சிட்டேங்கிறது ஒத்துக்கிட்டு, ஆமாங்க ஜெயிச்சிட்டேங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள் சார், தேர்தல் அதிகாரி என்கிட்ட வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொன்னார். நாங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் கும்பலாக அவரை கட்டி தூக்குறாங்க உள்ளேயே, இங்கெல்லாம் யாரும் தூக்கக்கூடாதுன்னெலாம் பெரிய சொல்கிறாங்க. சொல்லி வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிற வரைக்கும் படமாக இருக்குது, ஆனால் அது வரைக்கும் கேமரா இருந்திருக்குது, அந்த காட்சிகள் இருக்குது. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, தேர்தல் அந்த யார் அறிவிச்சாரோ அவர் என்ன பண்ணுறாரு, அவசரமாக ஒரு ரூமுக்கு போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு நிசப்தம் இருக்குது, ஒரு விதமான இது இருக்குது. அதாவது அந்த தோற்று போனவர் வந்து குல்தீப் சிங், அவர் வந்து அந்த இடத்த விட்டு அங்கே நவரில் யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கார். உள்ளே வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது ஒரு விதி. அதையும் தாண்டி இவர் எப்படி ஃபோன் பண்ணுறாரு, அதையும் தாண்டி அந்த தேர்தல் நடக்கிற அந்த யார் அறிவிச்சாரோ அவர் ரூமுக்கே போகிறார். இதெல்லாம் இன்றைக்கி சிசிடிவியில் பதிவாயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், என்னங்க இவ்வளோ தூரம் பண்ணுறவங்க சிசிடிவியை மறந்துடுவாங்களா, அழிச்சிருவாங்களான்னு. இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல போலீஸில் ஒரு பழமொழி, எவ்வளோ தான் இருந்தாலும் குற்றவாளி ஒரு தடையை தவிட்டுருவார். சண்டிகரில் என்ன நடந்தது, இதே மாதிரி ஆம் ஆத்மியும் பிஜேபி காங்கிரஸ் நின்றது மேயர் தேர்தலுக்கு. ஊரே பார்த்தது. டக்குன்னு பார்த்தா பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கேமரா எடுத்து பார்த்தா தேர்தல் அந்த அதிகாரி வந்து தில்லுமுள்ளு பண்ணது தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. உச்சநீதிமன்றம் மறுபடியும் ஆம் ஆத்மிக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க, மேயர் பொறுப்பு. அதே போல் இங்கே சிசிடிவி எடுத்து பார்த்தா எல்லாமே ஃபோர்ஜரி. சரி, அந்த ஓட்டிங் மிஷினை வந்து நாங்களே மறுபடியும் எண்ணி சொல்கிறோன்ட்டு அந்த தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு. நீங்களாம் ஒன்று என்ன வேணாம்பா, அதுக்கு நம்ம ஆஃபீஸில் ஆள் இருக்காங்க. இல்லை எங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியணும், அதாவது ஒரு டெக்னிக்கும் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை இதில் ஏதாவது வந்து நீங்கள் அந்த தேர்தல் அந்த மிஷினில் வந்து நீங்கள் பண்ணிக்கின்னு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது எல்லாம் அழிஞ்சு போயிடும்ன்ட்ருக்காங்க. என்னப்பா நீங்கள் தான் வந்து தேர்தல் ஆணையம் மிஷின் வந்து ரொம்ப பாதுகாப்பானதுன்னு சொல்லிங்க, நாங்கள் வச்சா எப்படிங்க அழியும்? அதெல்லாம் டெக்னிக்கல் டீமோட நாங்கள் கொடுக்குறோம். இல்லை நாங்களே டெக்னிக்கல் டீம் கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு டெக்னிக்கல் டீம், நாங்களே டெக்னிக்கல் டீமை கொடுக்குறோன்ட்டு சூரியகாந்த் அவர்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு. வாங்கப்பா கோர்ட்டுக்கு வந்து என்னப்பா அப்படின்ட்டார். எண்ணி பார்த்தா இப்போ ஜெயிச்ச பிஜேபிக்காரர்ல அவர் தோற்று போயிட்டார். வேறு குல்தீப் சிங் தோற்று போயிட்டார். ஏற்கனவே இவங்க ஜெயிச்சதாக அறிவிச்சாங்களா காங்கிரஸ், அவர் ஜெயிச்சிட்டார். 51 வாக்கில் ஏற்கனவே முடிவு சொன்னாங்களோ அதே தான். 51 வாக்கில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு, பிஜேபி தோற்றுருச்சு. உச்சநீதிமன்றம் கடுமையான கோபத்தில் இப்போ அவர் பதவியேற்க சொல்லிட்டாங்க. உடனே அநேகமாக நாளைக்கு அவர் பதவி ஏற்கிறார். இது வந்து என்னன்னாங்க, இன்றைக்கி எல்லோரும் உடனே நம்ம பிஜேபிக்காரங்களை கேட்டால் சொல்லுவாங்க பஞ்சாயத்து தேர்தல்கன்னு. ஏங்க எந்த தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துடைய லட்சணம் இதுலேருந்தே தெரியுதில்ல. 1/2 மணி நேரத்தில் எப்படி முடிவு மாறும்? இதே மாதிரி நிறையா சம்பவம் சொல்லுவாங்க. இல்லைப்பா ஒரு காலத்தில் வந்து அங்கே நின்னார்லப்பா, கலைஞர் தோத்துட்டார்ப்பா, எம்ஜிஆர் தான் ஃபோன் பண்ணி அவர் வந்து ஜெயிக்க வச்சார்ப்பா. இதே மாதிரி ப. சிதம்பரத்தை சொல்லுவாங்க, ப. சிதம்பரம் தோத்துட்டார்ப்பா கடைசி நேரத்தில் தான் அப்புறம் தேர்தல் சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்பா டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துருச்சுப்பா, ஒன்றிய அரசு ஃபோன் பண்ணுது, ப. சிதம்பரம் தோக்கக்கூடாதுன்னு, அதனால் ஜெயிக்க வச்சுட்டாங்கப்பா. இப்படி நிறைய நம்ம இது ஆதாரம் இருக்கோ இல்லையோ நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அதில் உண்மைங்கிற மாதிரிலாம் தெரியுது. பாருங்களேன் கொஞ்சம். வாரணாசியில் பிரதமர் வந்து 4-5 தடவை வந்து பின்தங்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா முன்னால் போயிட்டார். ஒன்றுமே புரியல.
கண்ணிமிக்கும் நேரத்தில் என்ன நடக்கு பாரு, கண்ணிமிக்கும் நேரத்தில் என்ன நடக்குது? ஏன்னா அங்கே ஓட்டிங் மிஷினில் குத்தி போடுறது ஒரு விதம், ஓட்டு பெட்டியை மாற்றுறது ஒரு விதம், எலக்ட்ரானிக் மிஷினில் தில்லுமுள்ளு பண்ணுறது ஒரு விஷயம், வாக்காளர்களை நிறைய பேரை வந்து ஓட்டு போடாமல் தடுக்கிறது ஒரு விஷயம், எல்லாம் தாண்டி ஓட்டு கீட்டு போட்டு எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணி வந்துட்டு எதிர்கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அது ஜெயிக்க விடுறதில்ல. ஓ ஆஃபீஸர் இல்லைங்க அதெல்லாம் ஓட்டு இல்லைங்க நீங்கள் தான் ஜெயிச்சிட்டார் போங்க, இதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடு முழுவதும் விவாத பொருளாக இருக்குது. இதில் என்னென்னா, நாளையிலேருந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு யாத்திரையை தொடங்குகிறார் பீகாரில். சரியான மேட்ரு, நாளைக்கு சரியாக கூட்டம் கூட போகுது. மக்களிடம் நியாயம் கேட்கிறோம், ஓட்டு திருட்டில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு 9 நாளோ 10 நாளோ. ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோன்னு ஜனவரியில் அவர் நடத்திய மாநாடு சரியாக இருந்தது, சரியான கூட்டம். இப்போ வந்து ஏதாவது காங்கிரஸ்க்கு ஆளே இல்லைன்னு சொல்ல போவ இந்த அல்லவாரூன் அப்படிங்கிற ஒருத்தரை தான் நியமிச்சிருக்காரு பொறுப்பாளராக, சரியாக பண்ணிகிட்டு இருக்காரு. காங்கிரஸ் மீண்டும் உயிர் பெறுங்கிறத தாண்டி இன்றைக்கி ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு ஹோல்ட் ஆகுது. ஏன்னா பட்டியலின மக்கள் இன்றைக்கி ராகுல் காந்தி பக்கம் வராங்க. எந்த ராகுல் காந்தி பக்கம் பின்னால் காங்கிரஸ் பக்கம் இருந்து விலகிய பட்டியலின மக்கள் இன்றைக்கி வராங்க. எப்பயுமே இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. சிராக் பாஸ்வானுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய பின்னடைவாக கண்டிப்பாக இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு போகிற யாத்திரை மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஒன்று இன்னொன்று, இப்போ இந்த பஞ்சாயத்து தேர்தலில் இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணியாச்சு, நம்ம சொல்லியாச்சு. இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஞ்சாயத்து இல்லைங்க அப்படின்னு பார்த்து ஏற்கனவே நிறையா கேஸ் போட்டாங்கல்ல, அவங்க லிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க, இன்னும் சில பேர் கேஸ் போடாமல் விட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து இப்போ அவங்கவுங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், எங்கள் தொகுதியிலையும் மறியல் தேர்தல் வைக்கிறேன், அப்போல்லாம் விட்டுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங்க அப்படின்ட்டு 3 பேர் இப்போ போர்க்குடி தூக்கியிருக்காங்க 3 ஊரில். என்னப்பா பிரச்சனை ஆகுதுல, பீகார்லேயே ஒரு ஊரை தூக்கியிருக்காங்க. அதான் இப்போ சிக்கல். ஹரியானாவில் பஞ்சாயத்து தேர்தலில் இந்த அதிரடி முடிய உச்சநீதிமன்றம் எடுத்தோடனே பீகார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UP, இங்கேருந்து இப்போ கழக குரல்கள் கிளம்புது. ஒரு பக்கம் சமாஜ் கட்சியும், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் வேட்பாளர். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கடந்த காலங்களில் இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு ஹரியானாவில் பானிப்பட்டு டிஸ்ட்ரிக்டே சாட்சி. இது ஒரு பக்கம். அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்போ அதாவது வந்து ஓட்டிங் மிஷினை வந்து கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கே எடுத்து வந்து நீங்கள் எண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன விடாமல் பதிவாளர் என்றார். இவங்களை என்ன விட்டால் தான் மறுபடியும் அங்கே கூட ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்க. பதிவாளர் விட்டு என்ன வச்சா இப்படி ஒரு தில்லுமுள்ளு. இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த தில்லுமுள்ளு அம்பலத்துக்கு வந்து விட்டது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்கலாம், என்னங்க அது எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் விடிஞ்சா சொல்லுவாங்கள்ல, விடிஞ்சா தெரிஞ்சு போயிடுண்டு. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து இந்த 65 லட்சம் பேர் பட்டியலை வெளியிட சொல்கிறாங்க. எப்படி வெளியிடுவீங்க? நீங்கள் நிறைய பேரை நீக்கிட்டீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் நம்ம இது சொல்கிறோம்னா, நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உள்நோக்கம் இல்லைன்னா இதை முதல்லையே வெளியிட்டிருக்கலாமே, டிஜிட்டல் ஆவணங்களை கொடுத்துருக்கலாமே, இதானங்க கேட்டாங்க. இப்போ 65 லட்சம் பேரை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்? 65 லட்சம் வாக்காளர்கள் நீங்கள் உடனே தேர்தல் ஆணையம் நினச்சா ஒரு நிமிஷத்தில் கொடுக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற மேட்டர் தானே 65 லட்சம். இப்போல்லாம் இந்த டிஜிட்டல் இந்தியாங்க, சல்லுன்னு அடிக்கலாம் இணையதளத்தில். இப்போ வந்து தேர்தல் ஆணையம் நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை கூட தேர்தல் ஆணையம் வேலை செய்யும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க நம்ம ஒர்க் பண்ணுறாங்களாம். அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லை, அரசு ஊழியர்கள் வந்து சரியாக வேலை பார்க்க மாட்டாங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் ஆணைய ஊழியர்கள் உளுந்தூர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையரே சொல்கிறாரு, ஏன் ராகுல் காந்தி எங்களுடைய ஊழியர்களை இழிவுபடுத்தி விட்டார். யாரும் ஊழியர்களை இழிவுபடுத்துறீங்க? ஊழியர்களுக்கு என்னங்க தெரியும்? ஒபே தி ஆர்டர், அவ்வளோதான். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டால் ஒபே தி ஆர்டர். மேலே நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, இங்கே பண்ணுறாங்க. இதில் இந்த ஊழியர்கள் மேலே என்ன தப்பு? ஊழியர்கள் எப்படி வந்து இதில் பொறுப்பாவாங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரே நாளில் 1 கோடி பேர் வாக்காளர்களை சேர்க்கணும். எப்படி சேர்ப்பாங்க அவங்க? எப்படியாவது சேரும். ப்ரெஷருங்க, கையெழுத்துக்கு யார் கையெழுத்து வேணால் போடு, டக்குன்னு பண்ணி விட்ருங்க. மேலே இருக்க ஆஃபீஸர் என்ன சொல்லுவார்? மேலேருந்து ஜீவோ வந்துச்சு சார், பண்ணிடுங்க. என்ன பண்ண முடியும்? இவங்க மேலே தப்பு கொஞ்சம் யோசனை பாருங்க. மேலே இருக்கக்கூடியவர்கள் ஆட்டி உதைக்கக்கூடிய பந்துகளாகத்தானே சார் இவங்க இருக்காங்க. ராகுல் காந்தி இவங்களை இழிவுபடுத்தலையே, உங்களை தான் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் எப்படி அப்பாயின்ட் பண்ணீங்க? மோடிக்கு ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து உங்களை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தானே உங்களை அப்பாயின்ட் பண்ணணும். 3 பேர் சேர்ந்து தானே பண்ணணும். எப்படி 2 பேர் பண்ணுறாங்க? அந்த இடத்துல வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எடுத்தது யார்? மோடி தானே. அவரே எடுத்து உங்களை போடுவார். அவருக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் நீங்கள் எலெக்ஷன் வைப்பீங்க. அவர் சொல்கிற இடத்துல ஓட்டிங் மிஷின் வாங்குவீங்க. அவர் என்ன கேவலமாக பேசினாலும் அவர் எதுவும் கேட்க மாட்டீங்க. எதிர்கட்சியுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இடியை வச்சு மோடி ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுவார். அதையும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் முடிஞ்சு எலெக்ஷனில் வந்து மோடி ஜெயிப்பார். ஒருவேளை தோக்கிற மாதிரி இருந்தாலும் எந்தெந்த தொகுதி வந்து கம்மியாகுதோ அங்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வச்சுருவீங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. இதனாங்க ஜனநாயகம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. கேட்டால் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு, யாரும் கேட்கக்கூடாது. கொஞ்சம் யோசனை பாருங்க. இப்போ வந்துருச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ராகுல் காந்தி வந்து பொய் சொல்லிட்டாருனாங்களே, இந்த பிரச்சனை இது தேர்தல் ஆணையம் தான் நடந்துச்சு. இது என்ன பிரச்சனை? ஒரு பஞ்சாயத்து தேர்தலை ஒழுங்காக நடத்த முடியல. ஒரே நாடு ஒரே தேர்தல், வெக்கமாக இல்லாதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடத்த முடியல, ஒரே நாடு ஒரே தேர்தல், 51 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தோத்தவரை ஜெயிக்கிறதாக்கி ஒரு 3 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டார். நாட்டுக்கே அவமானம் இல்லையாது? எப்படிங்க தோத்தவர் ஆள்லாம் 3 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டார்? அதுக்கு என்ன உள்ள தூக்கி போகணும் அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம். நமக்கு ரொம்ப கோவம் என்னென்னா, எல்லாருக்கும் இந்திய மக்களுக்கு என்ன கோவம்னா, சண்டிகரில் ஒரு மேயர் தேர்தலில் இதே மாதிரி தில்லுமுள்ளி பண்ணுறாரு. இது வரைக்கும் அவர் தண்டனை இல்லை. SBI பேங்க்கில் வந்து எங்கெங்க எலக்ட்ரல் பாண்டுக்கு யார் யார் வாங்கினா லிஸ்ட்டு கொடுங்கன்னாங்க. அதுக்கு 2 மாதம் கேட்குறீங்க. அந்த மேலே SBI வங்கியோட இயக்குனரை தூக்கிட்டா சஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அலற மாட்டாங்க. தனியார் இடத்துல போய் வேலைக்கு பாருங்கள், தனியார் இடத்துல எவ்வளோ பிழிஞ்சு எடுத்துருவாங்க. அரசு ஊழியர்களில் கடைநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளவு சின்சியராக வேலை பார்க்கும்போது சில உயர் அதிகாரிகள் பண்ணுற தப்பு கடைநிலை ஊழியர்களையும் பாதிக்குது. வேலை செய்யலை நல்லா உருண்டு வேலை செய்கிறாங்க. மேலே நீங்கள் வேலையே செய்யாமல் சொகுசாக ஏசி ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. ஒபேதி ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இது அம்பலத்துக்கு வந்து விட்டது. இப்பவும் சொல்கிறோம், வரக்கூடிய தகவல் என்னென்னா, இதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை போயிட்டு, யுவர் ஆனர் எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுக்க சொன்னீங்க, செவ்வாய்க்கிழமை எங்களால் கொடுக்க முடியாது, ஏன்னா டிஜிட்டல் இந்தியா தான், பட் எங்ககிட்ட இருக்க கம்ப்யூட்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை, ஏன்பா வெளியில் வாடகைக்கு எடுத்து பண்ணலாமே. மோடிக்கு வாடகைக்கு எடுத்தாலும் படிக்காது, ஏன்னா நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் பண்ணுறோம், செலவு குறைக்கிறதுக்கு பண்ணுறோம். வெளியில் ஹையருக்கு எடுத்தோம்னா காசு செலவாயிரும், அதுவும் ரகசியம்லாம் போயிடும். ஃபஸ்ட்டு இப்போ 65 லட்சம் கேட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்பாங்க. அதாவது ஒரு படத்தில் வடிவேலு கவுண்டமணி இது இருக்கும்ல, நம்ம பார்த்திபன் காமெடி, அந்த மாதிரி RC புக்கை கேட்டுருவாங்களோ அந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை இதை கேட்டாங்க, அடுத்து சிசிடிவி கேட்டால் என்ன பண்ணுறது? ஏற்கனவே பஞ்சாயத்து தேர்தலில் சிசிடிவி வெளியாகிய பெரிய அளவுக்கு அவமானமாக போச்சே. மறுபடியும் சொல்கிறோம், மோடி அரசாங்கம், நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ஒன்று தாங்க சொல்லுவோம், நீங்கள் நியாயத்தை பேசணுன்னா ஆளுகின்ற அரசை பார்த்து கேள்வி கேட்கணும். இங்கே திமுக பற்றி நம்ம கேட்குறோம், அங்கே அதை பற்றி கேட்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. வெகு விரைவில் இவர்களெல்லாம் ஒரு பெரிய எண்டுக்கு வந்துட்டாங்க. இதற்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, மோடியோடைய தேர்தல் செல்லாது தான், ஆனால் செல்லாதுன்னா அறிவிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அறிவிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இருக்குது. இதுவரை ஏகப்பட்ட தில்லாலங்கடி பண்ணிட்டீங்க, அந்த தில்லாலங்கடி இனிமேல் பண்ண முடியாது. இதையும் தாண்டி வேறு ஏதாவது யோசிப்பாங்க. சார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அவ்வளோதான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து நம்ம பேர் என்னது, தேர்தல் ஆணையம் 1557 வாக்குச்சாவடியில் வந்து ரஃபீக் அப்படிங்கிற ஒருத்தர் பேர் வந்து 3 இடத்துல ஓட்டு போட்டிருக்காருன்னு பேர். ஆனால் ரஃபீக் அப்படிங்கிறவர் ஒரு இடத்துல தான் ஓட்டு போட்டிருக்காருன்னு இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிக்கல். இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் வந்து மாட்டிக்கொண்டு வருவார்கள். செவ்வாய்க்கிழமை இவங்க எது சொன்னாலும் அது உச்சநீதிமன்றம் எடுத்துக்குமான்னு தெரியல. ஏற்கனவே பஞ்சாயத்து எலெக்ஷனில் வேறு மாட்டிட்டாங்க. அப்போ ஏற்கனவே ஓட்டிங் மிஷினை பற்றி நிறையா வந்துட்டு இருக்கும்போது இது இன்னும் விவாத பொருளாக இருக்குது. இந்திய மக்களை அனைவரும் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். பிஜேபி வந்து இதனால தான் ஜெயிக்குதுங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாரும் பிஜேபி ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் பிஜேபி தப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் மாட்டின உடனே மக்களுக்கு என்னென்னா, இனிமேல் பிஜேபி தோற்றுரும்பா. பீகார் மக்கள் என்ன நினைப்பாங்க, SIR இல்லைன்ட்டாங்க, 65 லட்சம் வாக்காளர்களை வந்து அதுலேயும் ஃபோர்ஜரி, ஓட்டிங் மிஷினில் தில்லுமுள்ளி பண்ணால் மாட்டிக்குவாங்க. இனிமேல் ஏற்கனவே பஞ்சாயத்து தேர்தலில் பார்த்துட்டாங்க. அப்போ பிஜேபி ஜெயிக்காது அதை பிஜேபி ஜெயிக்காதுங்கிற எண்ணம் வந்தால் பிஜேபி தொண்டர்களே உற்சாகம் இழந்துருவார்கள். வரக்கூடிய தேர்தல் நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள். தொடர்ந்து அண்மை தகவல் தந்துருக்கோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.